பிள்ளைங்களாம் நிறைய பேருக்கு தெரியும். ஐயோ சாரி வணக்கம். டீயை பற்றி பேசுறதுன்னு இந்த வணக்கம் வைக்கிறது கூட மறந்துட்டு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து டீ வந்து என்னோட வாழ்க்கையில் ரொம்ப ஒன்றி போன விஷயம். உனக்கு மட்டுமாடா நாங்களாம் சாப்பாடவே டீ குடிச்சு தாண்டா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறீங்களா? காலையில் எழுந்திரிச்சுங்க நம்ம வந்து சாப்பிட்லனா கூட பரவாயில்ல, அந்த மார்னிங் டீ இருக்குது, அந்த டீ தான் என்னோட நாளை ஆரம்பிக்க என்னோட மூடை வந்து செட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேஜிக்கல் போர்ஷன் சொல்லலாம், ஒரு மந்திர பானம் அப்படிங்கிற மாதிரி டீ வந்து பல பேரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கம் ஏற்பட்ட ஒரு பானம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே டீ கடைக்கு போகிறது அப்படின்னாலே அது ஒரு தனி ஆக்டிவிட்டி தான். நான்லாம் வந்து பக்கத்து ஏரியா வரைக்கும் எனக்கு பிடிச்ச டீ கடையில் போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவேன். கேட்பாங்க வீட்டிலே போட்டு குடிக்கிறது தானேன்னு சொல்லிட்டு. ஏங்க அது டீ குடிக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த டீ கடைக்கு போயிட்டு அந்த டீயை குடிச்சிட்டு ஒரு 4 பேரை பார்த்துட்டு 4 விஷயம் யோசிச்சுட்டு திருப்பி வர்றது அப்படிங்கிறது ஒரு தனி ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இன்னும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா டீ தம்மு ரெண்டுமே ஒரு பெரிய காம்பினேஷன் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஆதரிக்கிறதே இல்லை, அதை வந்து நம்ம வெறுக்கிறோம், எதிர்க்கிறோம். ஸோ அந்த டீயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குடிச்சா தப்பு. அதில் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போய் தம்மா போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பசி போயிடும், காசு தேவையில்லாமல் வந்து 18 ரூபா அப்படியே வந்து சொலையாக போயிடும். அதையும் தாண்டி உடம்புக்கு கெடுதி. இந்த அட்வைஸ் கொள்ள விடாமல் இந்த டீ மேட்டருக்கே வந்துடும். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடக்கில் ஃபஸ்ட்டு இந்த டீ காஃபியோட ரேட்டை வந்து உயர்த்துறாங்க. எங்கன்னா நம்மளோட சாதாரண டீ கடை, நம்ம எல்லாருமே போகக்கூடிய டீ கடையில் ரேட்டை உயர்த்துறாங்க. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும் வந்து விலைமாற்றம் செய்யப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து ஏற்படுறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா இருந்திருக்கு டீ. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி 12 ரூபாவா வந்து மாற்றி இப்போ வந்து ரேட் வந்து 12 ரூபா. சாதா டீ நான் சொல்கிறது 12 ரூபா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போது நம்ம புது விலையில் வந்து 15 ரூபா அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. காஃபியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை ஏற்றிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல காரணங்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக டீ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டீக்கான விவசாயம் அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அண்ட் காஃபி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கும் எங்கேருந்து நம்ம கொள்முதல் பண்ணுறோமோ அந்த இடங்கள்லேருந்து வரத்துக்கு நிறையா தடைகள் இருக்குது. அதுக்கு டேக்ஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகிறாங்க. அதையும் தாண்டி பால் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட ரேட்டும் வந்து ஏறி இருக்குது. இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு செயின் ரியாக்ஷனாக டீ கடைகளில் டீயோட ரேட்டை வந்து ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக இதை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டீ யாரோ வீட்டில் போட்டு குத்துருவாங்களோ இல்லையோ, இல்லை உங்களோட ஆஃபீஸில் வந்து பேண்ட்ரியிலேருந்து டீ வந்துகிட்டே இருக்குமோ என்னவோ, ஆனால் பெரும்பான்மையான மக்கள், பெரும்பான்மையான ஆண்கள், பெரும்பாலான இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஒர்க்கில் இருக்க கஷ்டம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குறதுக்கு எல்லாருக்குமே வந்து தோள் கொடுக்க ஒரு தோழி இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா இளைஞனுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடை அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு அங்கம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தான் இன்றைக்கி நிறைய டீ ஃப்ரான்ச்சைசி கடை வந்தாலும் சாதாரண டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு ஒரு வடையோ பஜ்ஜியோ எத்தனை பேர் கை வச்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை மனசில் எடுத்துக்காமல் சாப்பிட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்படி இருக்கிறப்போ ஒரு 12 ரூபா டீ அது என்னங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ரூபா டீ 15 ரூபா மாறுறப்போ வந்து நம்மளோட சாதாரண ஒரு பட்ஜெட் இருக்கும் தெரியுமா, அது வந்து நிறைய பேருக்கு வந்து இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீயோட விலை ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இயல்நிலை மக்களை வந்து ஒரு சின்ன லெவலில் கண்டிப்பாக பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள் ஒரு நல்ல விஷயம், டீயோட வந்து சிகரெட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா வந்து சிகரெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். நான் என் லைஃப்பில் வந்து சிகரெட்டை விட்டுட்டேன். அதனால் தைரியமாக ரொம்ப மானஸ்தமாக நல்ல மாதிரி பேசுவேங்க. இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நான் சிகரெட் அடிச்சிருந்தேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் வந்து 2 ரூபா இருந்துச்சு நான் அடிச்ச பிராண்டு. அப்புறம் 5 ரூபா மாறிச்சு. அப்புறம் 10 ரூபா மாறி 12 ரூபாவில் வந்து டேரெக்டாக 18 ரூபாய்க்கு போயிடுச்சு. 18 ரூபா ஒரு சிகரெட்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்போ தான் டீ வந்து 15 ரூபா வரைக்குமே வந்திருக்கு. அந்த வகையில் டீயை கம்பேர் பண்ணுவோம் சிகரெட்டோட விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அதை விட்டு எல்லாருமே தள்ளி ஓடுவாங்க. நம்ம சட்டையை நம்ம உடம்புல சூடு வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாக்கெட்லேயே சூடு வைக்க அப்படிங்கிறனால அதனால் சிகரெட்டை விட்டவங்கலாம் வந்து நான் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டீயோட விலையேற்றம் கொஞ்சம் வந்து பாதிக்கும் தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் டிஸ்க்ளைமரை போட்டு தாங்க ஆகணும். இப்போ நம்ம இது வந்து சொல்ல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டீயிலேயே வந்து சாப்பிடாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்கெல்லாம் வந்து டீயோடையே திருப்பி நம்ம வந்து குடும்பம் நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான். ஸோ ஒரு நாளைக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 வாட்டி குடிக்கலாங்க. மேக்ஸிமம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 வாட்டி குடிக்கலாம். நிறைய பேர் வந்து டீயே 3 வேளை இல்லை 6 வேளை உணவையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து வந்து அதை நம்ம ப்ரொமோட் பண்ணல. சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பாடு தான். அப்படி உங்கள் நண்பர்கள் எவனாவது வந்து டீயை சாப்பாடுன்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னா அவனை தலையை தட்டி வந்து இந்த உலகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்க. ஸோ டீயை க்ளோரிஃபை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை அதிகமாக குடிக்கலாம்னு சொல்ல. சொன்ன மாதிரி ஒரு 3 வாட்டி கொடுத்தாலே அதுவும் பெரிய விஷயங்க. சில பேர்லாம் 2 வாட்டியே தப்பு அப்படிங்கிறாங்க. சில பேர் டீயே தப்பான பழக்கம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒதுங்கி வந்து பாஷாவாக இருந்தவங்க மாணிக்கமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான். ஸோ அந்த வகையில் டீயை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன கருத்தும் சொல்லணும்னு தோணுச்சு. என்னதான் வந்து இன்றைக்கி நிறையா டீ ஃப்ரான்ச்சைஸ் வந்தாலும் நம்மளோட டீ கடை தான் எனக்குலாம் ரொம்ப ஃபேவரட்ப்பா. அதுவும் எனக்குலாம் நான்லாம் ஒரு இஞ்சி டீ ஃபேன் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெஷலான நிறையா டீ கடைலாம் தெரியும் சென்னையில். அங்கே போய்ட்டு ஒரு இஞ்சி டீ போட சொன்னால் சேட்டா வந்து பக்காவாக போட்டு விடுப்பாப்பில். ஸோ இது ஒரு எமோஷன். ஆனால் இந்த நேரத்தில் இந்த டீ கடையை தாண்டி வந்து இன்றைக்கி டீ கடை ஃப்ரான்ச்சைஸி நிறையா
நிறையா வந்திருக்குல்ல, அதை பற்றியும் நான் வந்து பேசணும்னு நினச்சேன். ஸோ நம்ம ஊரில் நம்ம பார்த்த சாதாரண டீ கடை, நம்ம சேட்டா டீ கடையை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த ஃப்ரான்ச்சைசி டீ கடை ஸ்டார்டிங்கில் வர்றப்போ வந்து இதே மாதிரி டீ குடிச்சிட்டே இருக்குமே, கொஞ்சம் பாஷாக வந்து இந்த கெஃபே காஃபி டே லெவலுக்கு இல்லைனா கூட ஸ்டார் பாக்ஸ் லெவலுக்கு இல்லைனா கூட ஒரு அழகான டீ ஷாப்பாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, எங்கே போய் குடிச்சு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரான்ச்சைசி டீ கடையில் போய்ட்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சது. அப்படி நம்ம சென்னையில் நான் முதல்ல அடிக்கடி போக ஆரம்பிச்சது அப்படின்றது பார்த்திங்கன்னா சாய் கிங்ஸ். இந்த சாய் கிங்ஸ் டீ எனக்கு ஏன் பிடிக்குன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலகிரிக்கு போனாலே ஏதோ ஒரு வாசனை வரும், தைலம் வாசனை, அந்த மாதிரி ஒரு மசாலா டீ வந்து கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடையில் சமோசா, பப்ஸு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு புதுமையான அனுபவமாக இருந்துச்சு. ஆனால் அந்த டீயோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹30. நம்ம சாதாரண சேட்டா கடையில் கொடுக்குற டீயோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் தான் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ₹30 அப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஸோ ஒரே ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து நல்ல லைட்டு எல்லாமே போட்டு ஒரு அழகான இடமா மாற்றி அங்கே விற்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை ஏற்றி விற்கலாம் அப்படிங்கிறது பிஸ்னஸில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்பேற்பட்ட வகையில் காசுக்கு அது வர்த்தான்னு கேட்டால் 2 சிப்பில் முடிகிற போகிற ஒரு டீ அதுக்கு வந்து காசுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வர்த்து இல்லை. பட் ஒரு சின்ன புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதையும் தாண்டி அங்கேயே டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்றப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற சாய் கிங்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டீ ஃப்ரான்ச்சைஸிலையுமே பேருக்கு செத்துப்போன ஒரு சமோசா வச்சுருப்பாங்க. அந்த சமோசாக்குள்ளே மசாலாவை நீங்கள் தேடலாம். உங்கள் வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்கத்துக்கு இடம் இல்லை அப்படின்னா மீதி நிறையா இடம் அந்த சமோசாக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே போய் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேருக்கு ஒரு செத்துப்போன இத்துப்போன சமோசா. அதுக்கப்புறம் வந்து கொடூரமான குட்டி சமோசாக்கள், அப்புறம் காஞ்சி போன 4 பிஸ்கெட்டு நம்ம சேட்டாக்கல்ல வந்து கண்ணாடி டப்பாவில் போட்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்படியே ட்ரேயில் வந்து போட்டு அதோட டபுள் மடங்கு காசாக வந்து விற்றுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாய் கிங்ஸ் மாதிரியே பார்த்து நிறைய ஃப்ரான்ச்சைஸஸ் வர ஆரம்பிச்சிச்சு. சாய் வாலா, இந்த மாதிரி டீ டைம். இப்போ டீ டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையா இருக்குது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருக்குமான்னு தெரில, ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் டீ. ஏன்னா அங்கே வந்து போனீங்கன்னா ஒரு தனி மசாலா அவங்களே வந்து தயாரித்து ஒரு டீயை போட்டு கொடுக்கறதுனால அதுக்கு ஒன்று ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங்லாம் வந்துடும். காஃபியும் சொல்லிட்டு இருக்கும், நிறைய காஃபி கடை ஃப்ரான்ச்சைஸ்லாம் இருக்குது. நான் பெரிய காஃபி ஃபேன் இல்லைன்றதுனால நான் அதை பற்றி பேச விரும்பல. எனிவே, ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ்லாம் வர ஆரம்பிச்சோன்னா என்ன ஆச்சு, இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான பிஸ்னஸாக மாறிச்சுன்னா டீ கடை இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸை வந்து சீக்கிரமாக எடுத்துடலாம் அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸ் மாடலில் சொல்லக்கூடிய விஷயம். பட் இதுலேயும் சரியாக பிஸ்னஸ் நடத்த தெரியாமல் கையை சுட்டுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இது ஒரு லாபகரமான பிஸ்னஸாக நீங்கள் வேணால் பாருங்களேன், எங்கே டீ கடை போட்டாலும் ஓடும், எங்கே இந்த மாதிரி டீ ஃப்ரான்ச்சைஸி போட்டாலும் அங்கே டெய்லி போய் குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா கண்ணால் பார்க்க முடியுது. இப்படி இருக்கிறப்போ ஒருத்தனை பார்த்து இன்னொருத்த சூடு வச்சுக்கிற மாதிரி புது புது ஃப்ரான்ச்சைஸாக வர ஆரம்பிச்சிது. ஆனால் புது புது ஃப்ரான்ச்சைஸாக வர ஆரம்பித்தோன்னே காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை நல்லா தானே ஆக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த சாய் கிங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சாய் வாலேவாக இருக்கட்டும், இல்லை டீ டைம், எல்லா இடத்துலையுமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப சரியான அளவில் கரெக்டான ரேட்டில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் போக வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு பெருசாக இருக்கே தவிர்த்து குவான்டிட்டி ரொம்ப சின்னதாக வருது. மட்டும் இல்லாமல் அதோட தரம், டேஸ்ட்டும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த டீ மட்டும் இல்லாமல் அந்த ஸ்நாக்ஸும் சேர்த்து தான். அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிறதுலே என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். அதாவது டீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் டீ வாலே, டீ டே, டீ டைம், அப்புறம் மெட்ராஸ் டீ, அதை எடுத்துவாங்க மெட்ராஸ், சென்னை டீ, டீ வாலே, ஐயோ திருப்பி அதே சொல்கிறேன்னா, அப்புறம் டீ ஃப்ரெண்ட், டீ லயன், இந்த மாதிரி வந்து டீன்ற ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டீ கார்னர், இந்த மாதிரி அவங்களே ஏதோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து இன்னும் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டியை கொட்டி வச்சுருப்பாங்க. ஹம்டி டம்டி, யூனிவர்சிட்டி, டைவர்சிட்டி, யூனிட்டி, சாரி இதெல்லாம் நானே சும்மா க்ரியேட் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பல பேர்களில் வந்து பல ஃப்ரான்ச்சைஸை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதில் நிறைய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம சென்னையில் இருக்கிறதுனால அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. அங்கே நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிறது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லையும் இதோட பிரான்ச்சஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நம்ம போகிற எமோஷ்னல் நம்மளோட சேட்டா டீ கடைகள் லெவலுக்கு இது வரவே வராது. என்ன தான் க்ளீனாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே விதமான டீ தான். என்ன ஒன்று, இவங்க விலைக்கு ஏற்ற மாதிரியான டீயாக இவங்க கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற பேரில் தம் துண்டு டீயை கொடுத்துட்டு நிறையா காசை வாங்கி கொள்ளையடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஒரு நல்ல அனுபவமாக இருந்தாலும் இப்போலாம் போக என்னடா அதே மாதிரி சமோசா, அதே மாதிரி பப்ஸ் தான் வச்சுருக்கிறீங்க, உங்கள் டேஸ்ட் என்னன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நாக்கில் வந்து சேர்ந்துருச்சுரா அப்படிங்கிற ஒரு போர்டம் ஏற்பட்டதுனால திருப்பியும் நம்மளோட நார்மல் டீ கடைக்க நான்லாம் போக ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்து போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதோட அனுபவம் என்ன அப்படின்றத நினைக்கிறீங்க? அப்படி நான் சொன்னது தப்பான்னு சொன்ன கூட இல்லைப்பா நீ வேறு தப்பாக சொல்கிற,
இந்த டீ ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டால்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு அங்கே டீ சூப்பராக இருக்குது, ஸ்நாக்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னா அது எந்த டீ ஃப்ரான்ச்சைஸ் கடை அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீகளில் ஏன் நீங்கள் தொடர்ந்து போயிட்டு அதே சேட்டாக்கிட்டே வந்து டீ வாங்கி குடிப்பீங்க? சேட்டா சொல்லுறது நம்ம மாஸ்டர் தான், அதுக்காக வந்து சேட்டன்களை மட்டுமே நான் சொல்ல, அந்த டீ கடையோட மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் டீ விரும்பி டீ பிரியர் டீ வெறியராக இருந்தால் இந்த 12 ரூபாலேருந்து 15 ரூபா அப்படிங்கிற ரேட்டு வந்து உங்களை ஏதாவது பாதிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வழக்கமாக போகிற டீகளில் போய் கேட்டேன், என்னங்க ஏங்க அந்த மாதிரி ரேட்டு பார்த்திட்டாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்கப்பா, ஆனால் நாங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல சென்னையில், ஏற்கனவே 10 ரூபாலேருந்து 12 ரூபா ஏற்றினதுக்கே எல்லாருமே காண்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் சில கடைகளில் ஆல்ரெடி ரேட்டு ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே கேட்ட உங்களுடைய அனுபவத்தின் பற்றின கேள்விகளை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் ஏதோ டீயோட ஃபேன் அப்படிங்கிறனால எமோஷனில் அதிகமாக பேசிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.